சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட தனபதி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். இங்கே எல்லாரும் நல்லா இருக்கிறோம். அங்கே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் நட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிற மரங்கள்லாம் நல்லா இருக்கணும். நீங்கள் உங்கள் சக விவசாயிகள் மரம் வளர்ப்பில் பெயர் பெற்றவர்கள். அதுக்கு காரணம் தண்ணீர் பற்றாக்குறையும் வறட்சியும் தான். ஆனாலும் பாருங்க, ஒரு நாடு வளமான நாடாக இருக்கணும்னா அந்த நாட்டோட பரப்பில் 1/3 காடாக இருக்கணும். இது வனத்துறை வல்லுநர்களின் கருத்து. இருந்தாலும் அந்த அளவுக்கு காடுகள் இருக்குதா, அல்லது இருக்கிற மரங்களையாவது நாம் விட்டுத்தான் வைக்கிறோமா? பெரிய கேள்விக்குறிதான். காடுகள் மரங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூடை, தட்டுகள், பேச்சு மேடை, போடியம், காருகேட்டட் அட்டைகள், காற்றாலை, படகு, ஜன்னல்கள், கூண்டுகள், பந்தல், கூடாரம், படுக்க, பூக்கூடை, அலமாரி, பூவாளி, தட்டிகள், சைக்கிள், விளையாட்டு சாமான், கதவு, ஏணி, புத்தக அலமாரி, வீட்டு உத்தரம், வீடுகள், மேஜைகள், இப்படி எண்ணற்ற பொருள்கள் தயார் செய்ய ஒரு மரம் உபயோகப்படுது. அது என்ன மரம்? உங்கள் பகுதியில் மட்டுமில்லை, எல்லா பகுதிகள்லையும் இன்னும் பிரபலமடையாமல் இருக்கிற மர வகை என்ன மரம்? மூங்கில் மரம் தாங்க. இந்த மூங்கில் மரம் கண்ணு நட்ட 4வது வருஷத்திலிருந்து அறுவடைக்கு தயாராகும். முதல் அறுவடையில் 4 கழிகள், 7வது வருஷம் 2வது அறுவடையில் 8 கழிகள், 10வது வருஷம் 12 கழிகள்னு 31வது வருஷம் பார்த்திங்கன்னா 150 கழிகளை நாம் அறுவடை பண்ணலாம். ஒரு மூங்கி கழி என்ன விலை போகும்னு உங்களுக்கு தெரியும். தனபதி ஐயா, மற்ற மரக்கன்றுகளை உற்பத்தி பண்ணி உங்கள் பகுதியில் வளர்க்குற மாதிரி இந்த மூங்கில் மேலேயும் கொஞ்சம் உங்கள் பார்வை படணும். சவுக்கு சாகுபடி பண்ணுற நீங்கள் மூங்கிலும் சாகுபடி பண்ணணும். அதன் மூலமாக 4 காசு வருமானம் பார்க்கணும். கெட்டி மூங்கில், பொந்து மூங்கில், இந்த 2 இனங்கள் தான் பொருளாதார ரீதியாக நம்ம தமிழ்நாட்டிலையும் தென்னிந்தியாவிலையும் சாகுபடி செய்யப்படுது. ஆனால் உலக அளவில் 550 மூங்கில் இனங்கள் இருக்குதான். நம்ம இந்தியாவில் 136 இனங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. மத்திய அரசின் வனம் சுற்றுச்சூழல் துறையில் இப்போ மூங்கிலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதனால் விவசாயிகளுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் மாதிரி பெரிய விவசாயிகள் மூலமாக இது மற்ற விவசாயிகளுக்கு போய் சேரணும். இதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றது எங்களோட கடமை. நினைவில் வச்சு செயல்படுறது உங்களோட பொறுப்பு. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.